வெல்கம் டு பசுமை வேனில். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருமையான முடக்கத்தான் சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முடக்கத்தான் கீரை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மூட்டு வலிக்கு வந்து நல்ல மருந்து. இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு வரமிளகாயும் கொஞ்சமாக வந்து மிளகும் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தணும் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை வந்து கொழுந்து கருவேப்பிலையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாமே வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். முடக்கத்தான் கீரை வந்து நம்ம தோசையாகவும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி துவையல் செஞ்சும் சாப்பிட்லாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை வந்து இதோட சேர்த்திக்கிறேன். கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கீரையும் சேர்த்திக்கிறேன். இதில் நான் கொத்தமல்லி தழை வந்து வாசத்துக்காக சேர்த்திக்கிறோம். நமக்கு வந்து இது முடக்கத்தான் கீரை சட்னி மாதிரியே தெரியாது, கொத்தமல்லி சட்னி மாதிரி தான் இருக்கும். இது கூட கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்தி நம்ம துவையில அரைச்சி எடுத்துக்கலாம். இது சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நேரத்தை செலவழித்து பார்த்ததுக்காக மிக்க நன்றி. Thanks for watching.